வணக்கம் நண்பர்களே. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்துட்டு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முத்தம்பட்டி கறவை பசுக்கள் தோட்டத்தில் இருந்துட்டு வாரந்தோறும் 15லிருந்து 20 தரமான மாடுகள் நம்ம தேர்ந்தெடுத்து தமிழகம் முழுவதும் விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஹெச்எஃப் ஜெர்சி ரக மாடுகள் இந்த வாரம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. பதிவை இறுதி வரலும் பாருங்கள். 4 பல் 6 பல் மற்றும் கடப்பல் வயதுடைய இரண்டாம் ஈத்து மாடுகள் பெருமளவில் விற்பனைக்கு இருக்குது. கறவை திறனை பொறுத்தவரை 17 லிட்டர் முதல் கொண்டு 22 லிட்டர் வரலும் கறக்கக்கூடிய மாடுகள் நம்ம விற்பனைக்கு எடுத்துருக்கோங்க. கன்று மாடுகளும் உண்டு, சினை மாடுகளும் உண்டு. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுட்டு பதிவை இறுதி வரலும் பாருங்கள். முதலாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஹெச்எஃப்ல கிராஸ் ப்ரீடு மாடுங்க. நல்ல நீட்டு போக்கில் ஹைட் வெயிட்டில் ஒரு அருமையான மாடுங்க. 22 லிட்டர் வரலும் கறவை திறன் பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு மாடுங்க. கடைமழுப்பு வயதுடைய 3ஆம் ஈத்து மாடுங்க. வெறும் ஒரு வாரம் மட்டுமே கன்றுன்றதுக்கான டைம் இருக்குதுங்க. மாட்டை பொறுத்தவரையில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நல்ல நீட்டு போக்கில் ஒரு தோரணையான மாடுங்க. பண்ணை தேவையோ அல்லது வீட்டு தேவையோ இரண்டையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. கிராஸ் ப்ரீடுன்றதுனால எல்லா விதமான கிளைமேட்டும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை உண்டுங்க. சாதாரண மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. எல்லாருக்கிட்டையும் அருமையாக பழகக்கூடிய ஒரு தன்மை கொண்ட மாடு. நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடுங்க. கறக்கிறதுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. மடியமைப்பு பாருங்கள், எவ்வளவு தோரணையான மடியமைப்பு இருக்குது. ஒரு அடிக்கு ஒரு காம்பு நல்ல சீரான இடைவெளியில் இருக்குங்க. நீங்கள் கை கறவைக்கோ அல்லது மெஷின் கறவை இரண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. மாட்டை பொறுத்தவரையில் சூப்பரான மாடு. ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல அருமையான ஒரு வாட்டசாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிராஸ் ப்ரீடு வேணுன்றவங்க டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலை மற்றும் மற்ற நிலவரங்களை நம்ம சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டேற்காடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்துட்டு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி கறவை பசுக்கள் தோட்டத்தில் இருந்துட்டு வாரந்தோறும் 15லிருந்து 20 தரமான மாடுகள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. பதிவில் இரண்டாவதாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரகத்தில் சந்தன பிள்ளை கலரில் ஒரு தோரணையான மாடுங்க. மாடு பொறுத்தவரையில் 2ஆம் ஈத்துக்கு நெறிமாத சினையாக இருக்குதுங்க. வெறும் 7 நாள் மட்டுமே டைம் இருக்குதுங்க கன்றுன்றதுக்கான டைம். 2ஆம் ஈத்துக்கு 20 லிட்டர் வெள்ளம் கறவை திறன் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாடுங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நல்லா வாட்ட சாட்டமாக எலும்பு கணத்தில் அமைஞ்சிருக்குங்க. மாடு பார்க்கும்போதே தெரியுதுங்க. நல்ல தோரணையாக சதுரத்துக்கு சதுரம் ஒரு அழகான மாடுங்க. முக லட்சணத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு லட்சணமாக இருக்குது. கிளி கொம்ப வாட்டத்தில் எந்த சுழிதவறும் கிடையாதுங்க. மடி ஃபுல்லாக விட்டுருக்குங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே கன்றுன்ற தன்மையில் இருக்குது. உடனடி பால் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த மாடு நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோங்க. மாடு பொறுத்தவரையில் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் என்னுடைய தோற்றப்பொழிவு இருக்குதுங்க. ஸ்கின் டைப் அருமையான ஸ்கின் டைப். எல்லாருக்கும் பார்த்த உடனே பிடிச்சக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்குதுங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. தவிடு தீனிக்கு அருமையாக இருக்குங்க. நீங்கள் மெஷின் கறவை மற்றும் கை கறவை இரண்டுக்குமே போட்டுக்கலாம். நல்ல நீளமான காம்புங்கள், அடிக்கு ஒரு காம்பு இருக்குதுங்க. நல்ல ஒரு தோரணையான வாட்டசாட்டமான மாடுங்க. குழந்தைகளோ சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு மாடு தாங்க. இந்த மாடு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விலை மற்றும் மற்ற நிலவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டேற்காடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகில் முத்தம்பட்டி கிராமங்க. பதிவில் மூன்றாவதாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடு ஒரு ஒரிஜினல் ஹெச்எஃப் ரக மாடுன்னே நம்ம சொல்லலாங்க. மாடை பொறுத்தவரையில் கிடாரி கன்று என்று 4 நாள் ஆகுதுங்க. 22 லிட்டர் வரலும் கறவை திறன் கொண்ட மாடு. மாடை பொறுத்தவரையில் நல்ல சாதுவான குணங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. நல்ல தோரணையான மாடுங்க. நல்ல எலும்பு கணத்தில் நல்ல வாட்ட சாட்டமான மாடு. கறக்கிறதுக்கு நல்லா பூங்காம்புங்க. ஒரு சில நிமிடங்களே நம்ம கறந்து முடிச்சிடலாம். நல்ல தோரணையான மாடு. கன்று அருமையான கிடாரி கன்று ஜெர்சி டைப்பில் போட்டிருக்குங்க. மாடை பொறுத்தவரை 2 முதல் உங்களுக்கு பெற்று தரக்கூடிய மாடுங்கள் ஹெச்எஃப் ஆன தாய் மாடும் ஜெர்சி ஆன கிடாரி கன்று மாடும் உங்களுக்கு 2 முதல்ல பெற்றுத்தரக்கூடிய மாடு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கீங்க. நல்ல முக லட்சணம். மாட்டுலேயே எந்த விதமான சுழிதவறும் கிடையாது. கன்றுலேயே எந்த விதமான சுழிதவறும் கிடையாதுங்க. பதிவில் 4ஆவதாக நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஹெச்எஃப் பியூர் ரக மாடுன்னே சொல்லலாங்க. நல்ல தோரணையான மாடு. மாடு பொறுத்தவரையில் 4 நாள் ஆகுதுங்க. காலக்கன்று இருக்குது. 20 முதல் 22 லிட்டர் வரை கறவை திறன் கொண்ட ஒரு மாடு தான். நல்ல தோரணையான மாடுங்க. நல்ல எலும்பு கணத்தில் பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல பட்டன் டைப்பில் பிளாக் கலர் காம்புங்க. மெஷின் கறவை மற்றும் கை கறவை இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. மாடு பொறுத்தவரை நல்ல பூங்காம்பு டைப்பில் நல்ல ஒரு சில நிமிடங்களே கறவை கறக்கக்கூடிய தன்மையில் இருக்குங்க. இந்த மாடு பொறுத்தவரையில் தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நல்ல ஒரு அருமையான குணம் கொண்ட மாடு.
மாடு. மாட்டினுடைய பாலின் அளவை பொறுத்தவரை 20லிருந்து 22 லிட்டர் வரை நம்ம கறந்து பார்த்தே நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்துக்கலாங்க. பெரும்பாலும் போல் கன்று மாடுகளுக்கு கேரண்டி சொல்லி நம்ம கொடுக்கறது தான் நியாயமான முறையில் வியாபாரம் நடக்கும். மாடு பொறுத்தவரை தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது. கறவை திறனுக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க. கன்றும் அருமையான கன்று, தாய் மாடும் அருமையான ஒரு மாடுங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விலை மற்றும் மற்ற நிலவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலத்தில் இருந்துட்டு வாழப்பாடிங்க. வாழப்பாடியில் இருந்துட்டு வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முத்தமடிங்க. முத்தமடி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. வாரந்தோறும் 15லிருந்து 20 தரமான மாடுகள் விற்பனைக்கு இருக்கும். பதிவில் 5வதாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடு ஒரு ஜெர்சி ரகத்தில் செவல வெள்ளை நிறத்தில் ஒரு அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பேட்ச் கலர் மாடுன்னே சொல்லலாங்க. மாடுனுடைய வயதை பொறுத்தவரை 4 பல்லே போட்டிருக்கக்கூடிய 2ஆம் மேத்துக்கு நிறைய மாத சனியாக இருக்கக்கூடிய ஒரு மாடு தான். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. நல்லா ஒரு சாதுவான குணம், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் பிடிச்சிக்கலாங்க. 17 லிட்டர் தாண்டி கறக்கக்கூடிய ஒரு மாடுங்க. இன்னும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. எல்லா விதமான கிளைமேட்டும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நல்ல ஒரு தோற்றப்பொழிவில் ஃபேட் எஸ்என்எஃப் அருமையாக கூட்டி தரக்கூடிய வகையில் என்னுடைய தோற்றப்பொழிவு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் இந்த மாடு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். மாட்டில் எந்த விதமான சொல்லி தவறும் கிடையாது. நல்ல முகலட்சணம், நல்ல வாட்ட சாட்டமான மாடுங்க. இன்னும் 50% மேலான மடி விடுறதுக்கான டைம் இருக்குதுங்க. மடி இறங்கினதுக்கப்புறம் கண்ணு போடுங்க. மாடு நல்ல தோரணையான அமைப்பு. வீட்டு தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்துங்க. மாடு இன்னும் 50% மடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. 4 பல்லில் 2ஆம் ஈத்துக்கு தயாரிக்கக்கூடிய மாடு. இந்த மாடு தேர்வு செஞ்சீங்கன்னா குறைஞ்சது 10 முதல் 12 ஈத்து வரலாம் நீங்கள் தோட்டத்தில் வச்சு பராமரிக்கலாம். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உடனே டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்துட்டு 3 கிலோமீட்டர் தொலைவில் முத்தமட்டிங்க. முத்தமட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. வாரந்தோறும் ஜெர்சி, ஹெச்எஃப் மற்றும் சிந்து ரக மாடுகள் 15 முதல் 20 மாடுகள் விற்பனைக்கு இருக்கும். பதிவில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு நல்ல ஒரு ரத்த செவலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பியூர் ஜெர்சி டைப் மாடு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா அருமையான மாடுங்க. நெட்டுக்கு நெட்டு நல்ல மாடு ஹைட்டு வெயிட்டில் இருக்குதுங்க. நல்ல ஒரு ஃபேட் எஸ்என்எஃபாக கூட்டி கொடுத்தரக்கூடிய வகையில் ஒரு தோரணையான ஜெர்சி ரக மாடுங்க. 6 பல்லே போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்துக்கு நிறைய மாத சனியாக இருக்கக்கூடிய மாடுங்க. 17 முதல் 18 லிட்டர் வரலும் கறவை திறன் இருக்குங்க. இந்த மாடை பொறுத்தவரையில் தோட்டத்தை மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். நல்ல சாதுவான குணம், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாமே பிடிச்சிக்கலாம். தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுன்றதுனால தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. மாடு 6 பல்ல போட்டிருக்கக்கூடிய மிகவும் இளம் வயது மாடுகள். குறைஞ்சது 10 முதல் 12 தோல் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணலாங்க. நல்ல முகலட்சணம், எந்த சுழிதவறும் இல்லாத மாடுகளை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலை மற்றும் மற்ற நிலவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம், சேலத்தில் இருந்துட்டு 25 கிலோமீட்டர் தொலைவில் வாழப்பாடிங்க. வாழப்பாடியில் இருந்துட்டு 3 கிலோமீட்டர் தொலைவில் முத்தமட்டிங்க. முத்தமட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. வாரந்தோறும் 15லிருந்து 20 தரமான மாடுகள் நம்ம தோட்டத்திலேருந்து நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இது போல் நல்ல மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வரவங்களும் வந்து தேர்ந்தெடுக்கலாம். பதிவில் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடு ஒரு ஜெர்சி ரகத்தில் தோரணையான மாடுங்க. நல்ல நீட்டு போக்கில் நல்ல நீரோட்டமான மாடுங்க. கடைமுளைப்பு வயதுடைய 2ஆம் ஈத்துக்கு மாடு நிறை மாத சனியாக இருக்குதுங்க. 20 லிட்டர் வரலும் கறவை திறன் கொண்ட மாடுங்க. ஒரு வாரம் மட்டுமே கன்றுன்றதுக்கான டைம் இருக்குது. மாட்டினுடைய மடி அமைப்பை பாருங்கள். நல்ல தோரணையான மடி செட்டு. இன்னும் ஒரு வாரம் ஆனாலும் இன்னும் 50% மடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நல்ல மாடு பொறுத்தவரை நீட்டு போக்கில் எலும்பு கணத்தில் அமைஞ்சிருக்குங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். அதே போல் சிறியவர்கள் பெரியவன் எல்லாருக்கிட்டையும் சாதுவாக பழகக்கூடிய ஒரு குணங்கமாக இருக்கக்கூடிய மாடுங்க. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க. நல்ல முக லட்சணம், எந்த விதமான சுழிதவறும் கிடையாது. கிளிக்கொம்பு லட்சணத்தில் பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடு தான். பெரும்பாலும் இது போன்ற நிறமுடைய மாடுகள் எல்லா கிளைமேட்டும் தாங்கி வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாலில் இருக்கக்கூடிய ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் அதிகமாகவே இந்த மாட்டில் இருக்கும். அதனால் பாலுக்கான விலையும் நமக்கு கூடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. 2ஆம் ஈத்துன்றதுனால குறைஞ்சது 10 ஈத்து வரலும் இந்த மாடுகள் நம்ம தோட்டத்தில் பண்ணையிலே வச்சு மெயின்டைன் பண்ணலாங்க. இந்த மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மட்டும் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா போதும். விலை மற்றும் மற்ற நிலவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலத்தில் இருந்துட்டு 25 கிலோமீட்டர் தொலைவு, வாழப்பாடியில் இருந்துட்டு 3 கிலோமீட்டர் தொலைவில் முத்தமட்டிங்க. முத்தமட்டி ஹைவேஸ்லேருந்து வேறு 6 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. பதிவில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஒரு ஜெர்சி ரகத்தில் செவலை வெள்ளை நிறத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பேட்ச் டைப் மாடுங்க. இரத்த செவலை, செம்புத்து மற்றும் வெள்ளை நிறம் கலந்த 3 கலர் நிறமுடைய ஒரு மாடுன்னே நம்ம சொல்லலாம். கடைமுளைப்பு வயதுடைய 2ஆம் ஈத்து மாடுங்க.
வெறும் ஒரு வாரம் மட்டுமே கன்றுன்றதுக்கான டைம் இருக்குது. 17 லிட்டர் போன ஈத்துக்கு கறந்த மாடுங்க. இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் நம்ம கூடுதலாகவே எதிர்பார்க்கலாம். தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாட்டசாட்டமான மிகவும் இளம் வயது மாடுங்க. குறைஞ்சது 10 ஈத்து வரலும் நம்ம தோட்டத்திலேயோ அல்லது பண்ணையிலேயோ வச்சு பராமரிக்கலாங்க. அருமையாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாடுங்க. மாட்டினுடைய தோல் அமைப்பை பொறுத்தவரையில் எல்லா கிளைமேட்டும் தாங்கி வளரக்கூடிய ஒரு அமைப்புங்க. தமிழ்நாட்டில் எந்த விதமான பகுதிக்கும் இந்த மாடுகளை நம்ம கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல தோல் அமைப்பு, கலர் பேட்ச்சு, ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப்பை நல்லா கூட்டி தரக்கூடிய வகையில் இதனுடைய கலர் மற்றும் தோற்றப்பொழிவு இருக்குதுங்க. இந்த மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் நம்ம பெரும்பாலும் விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இரண்டாம் ஈத்துக்கு இயற்கையாக எந்த அளவுக்கு மாடுனுடைய மடியமைப்பு இருக்குன்றதை பாருங்கள். பெரும்பாலும் நீங்கள் மாடுகளை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாட்டிற்கான மடியமைப்பு ஒரிஜினலாக இயற்கையான மடியமைப்பாக இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கால்நடை தொழிலில் வரக்கூடிய நஷ்டத்தை நீங்கள் பெருமளவில் தவிர்க்கலாங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பதிவில் இறுதியாக பார்க்கக்கூடிய மாடு ஒரு ஜெர்சி ரகத்தில் 6 பல்லே போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் ஈத்து கிடாரின்னே சொல்லலாங்க. செவலை வெள்ளை மற்றும் செம்புத்து நிறம் கலந்த 3 நிறம் கலந்த பேட்ச் மாடுங்க. 17 முதல் 18 லிட்டர் வரலும் கறவைத்திறன் கொண்ட மாடு. வெறும் ஒரு வாரம் மட்டுமே கண்டுன்றதுக்கான டைம் இருக்குதுங்க. மடி விடுறதுக்கான 50% இன்னும் டைம் இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த மாடு பொறுத்தவரையில் தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, 6 பல்லே போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் ஈத்து கிடாரிங்க. 10 முதல் 12 ஈத்து வரலும் உங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இந்த மாடு தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப்பை நல்லாவே கூட்டி தரும். மாடு நல்லா முக லட்சணத்தில் எந்த சுழி தவறும் இல்லாமல் வாட்ட சட்டமாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல எலும்பு கணத்தில் நல்ல ஒரு தோரணையான மாடுங்க. இன்னும் 50% மடி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாடு மடி விட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா தோரணையாக தெரியக்கூடிய ஒரு மாடுங்க. இந்த மாட்டை பொறுத்தவரையில் அடுத்த ஈத்துக்கு நல்லா மாட்டினுடைய வேல்யூ அதிகரிக்கும். மாட்டினுடைய சைஸும் நல்லா பெருசாக இருக்குங்க. எப்போவுமே இந்த மாடு வந்துட்டு உங்களுக்கு லாபத்தை மட்டுமே பெற்றுக் கொடுக்கும். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா விலை மற்றும் மற்ற நிலவரங்களை சொல்லுவாங்க. நேரில் வரவங்களுக்கு தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேருந்துட்டு 3 கிலோமீட்டர் தொலைவில் முத்தம்பட்டிங்க. வாரந்தோறும் 15லேருந்து 20 தரமான மாடுகள் நம்ம தோட்டத்துக்கு விற்பனைக்கு இருக்கும். பதிவை இறுதி வரலும் பார்த்ததுக்கு நன்றி. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.